Hello friends. Welcome to new video series. இந்த வீடியோ சீரிஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Kotlin யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத நம்ம பேசிக்ல இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உள்ள என்னெல்லாம் இருக்கு. ஒரு பேசிக்கா ஒரு ஆப் பில்ட் பண்ணும்போது என்னெல்லாம் மெயின் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஃபோல்டர் இருக்கு, என்ன ஹைரார்கி யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு உள்ள கோடிங் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ப்ரீ ரெக்வசிட் பார்த்தீங்கன்னா காட்லின் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி சம் டீடைல்ஸ், லிஸ்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, கலெக்ஷன், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயிலாம் தெரிஞ்சதால் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். நம்ம காட்லின் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சீரிஸ் வந்து இருக்குது. அந்த வீடியோ சீரிஸ் வந்து பார்க்காதவங்க அந்த காட்லின் சீரிஸ் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்ட் உள்ள போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் அந்த அஃபிஷியல் லிங்க்ல உள்ள போனீங்கன்னா .exe ஃபைல் இருக்கும். அந்த exe ஃபைல் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம மேக்குக்கும். இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணோம்னா அப்புறம் வேற எந்த செட்டப் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்புறம் இதுக்கு எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் டிவைஸ் இதில் கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளோட மொபைலில் இருக்கிற ரியல் டிவைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 GB இருந்தால் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஸ்லோ இல்லாமல் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிறதுலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எமுலேட்டர் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 8 GB கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நம்மளுக்கு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்க கேஸில் வந்துட்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம ரியல் டிவைஸில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து நம்ம பேசிக்காக ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் ஃபைல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரெக்யூர்ட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்க. அது என்னெல்லாம் கேட்குதோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓப்பனிங் மெயின் ஸ்க்ரீனில் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்டார்ட் அ நியூ ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஒரு புது ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுவோம். இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து இப்போ மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பேசிக்காக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் நம்ம அப்ளிகேஷன் வரும்போது நம்ம பார்ப்போம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எம்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆக்டிவிட்டி அது இருக்கணும். அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அது லான்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆக்டிவிட்டி நம்ம இனிஷியலாக கிரியேட் பண்ணுமோ அந்த ஆக்டிவிட்டி வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ப்ராஜெக்டோட நேம் வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து நேம், ப்ராஜெக்டோட நேம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கேஜ் நேம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேம் அங்கே என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பேக்கேஜ் நேம். நம்மளோட டொமைன் நேம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம இனிஷியலாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது நம்ம டிஃபால்ட்டுக்கு நேம்ஸ் விட்டலாம். நம்ம ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணோம்னா அந்த மாதிரி ஆப்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே டொமைன் நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாலும் இது லேட்டராக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு இந்த ஃபைலோட லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே லாங்குவேஜில் வந்து டிஃபால்ட்டு ஜாவா நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். நம்ம காட்லின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காட்லின் சூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இங்கே மினிமம் எஸ்டிகே அப்படின்னா நம்ம மொபைல் வந்து எந்த எஸ்டிகே வெர்ஷனுக்கு மேலே வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மினிமம் எஸ்டிகே. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 22 ஆண்ட்ராய்ட் 5.1 வந்து செலக்ட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து மொபைலில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப் அப்படிங்கிறது 92.3% ஆஃப் டிவைஸில் வந்துட்டு இந்த லாலிபாப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த வெர்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க.
ஸோ உங்களுக்கு உங்கள் யூசர் வந்து 5.1க்கு கீழே இருக்காங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அந்த மொபைலில் வந்து ரன் ஆகாது. ஸோ இதே அதுக்கு மீனிங். ஸோ இதுக்கு நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.2% டிவைஸில் தான் வந்து ரன் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துட்டு இந்த ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பழைய மொபைல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பழைய வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப பழசாகவும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நியூ ஃபீச்சர் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் டார்கெட் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி யூசர்ஸ் டார்கெட் பண்ணுறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏபிஐ வெர்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஒரு இந்த மாதிரி ஓரியோ இல்லை ஒரு மார்ஷ்மெலோ இதெல்லாம் ஒரு நார்மல் வெர்ஷன். ஸோ இந்த லாலிபாப், இந்த மார்ஷ்மெலோ இல்லை நவ்கட், ஸோ இந்த மூணில் ஏதோ ஒரு வெர்ஷன் வந்து ஓரளவுக்கு இப்போ இருக்க இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 84.9% ஆஃப் டிவைஸ் வந்து இது நம்மளுக்கு கவர் பண்ணுது. ஓகே, இது லெகசிஸ் இதெல்லாம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் வேண்டியதில்லை. ஸோ மற்றதெல்லாம் அவ்வளோதான். ஸோ ஃபினிஷ் கொடுத்தா ஒன்ஸ் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆயிரும். ஸோ இனிஷியலாக அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேடில் பில்ட் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ அந்த கிரேடில் அப்படிங்கிறது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த கிரேடில் பில்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம கோட் அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 ஃபைல் இனிஷியலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து XML ஃபைல் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து .kt அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். இந்த .kt அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்லின் ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் இந்த 2 ஃபைலுக்கும் நம்ம லேட்டராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னெல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு தான் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது நம்மளுக்கு செலக்ட் ஆயிருந்துச்சுனாலும் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா காட்லின் ஃபர்ஸ்ட் ஆப் நம்மளோட அப்ளிகேஷன் நேம் இருக்கும். ஸோ ஹைராக்கி வந்து இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க ஃபைல்ஸ். ஸோ இதை வந்து மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபைலர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கம்ப்ளீட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பில்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஆப் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனிஃபெஸ்ட் அப்படின்னு இருக்கும், செகண்ட் ஜாவா அப்படின்னு இருக்கும், தேர்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு நம்ம லேட்டராக வரும். ஃபர்ஸ்ட் ஜாவா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் நம்ம யூனிட் டெஸ்ட்டு எல்லாம் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து இந்த 2 ஃபைல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் உள்ளே போனீங்கன்னா நம்ம அந்த டொமைன் நேம், அந்த பேக்கேஜ் நேம் நம்ம கொடுத்தது வந்து இங்கே இருக்கும், com.example.kotlin first app அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நேம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி நம்ம இங்கே பார்த்தா இந்த காட்லின் ஃபைல் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அடுத்து இது காட்லின் ஃபைலுக்கு நம்ம மூவ் பண்ணதுக்கப்புறம் ஏன் இது ஜாவா ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம இந்த கோட்லேயே வந்துட்டு ஜாவாவும் காட்லினும் ரெண்டும் ஒரே டைமில் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த காட்லின் ஃபைலும் நம்மளுக்கு இந்த ஜாவா ஃபோல்டருக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காட்லினுக்கு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .kt அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் நேம்லேயே இங்கே k அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜ் நேமில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளுக்கு .kt அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்காது, ஜஸ்ட் அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மெயின் ஆக்டிவிட்டி ஃபைல். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு லான்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி நேம் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ஆக்டிவிட்டி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஜாவா ஃபோல்டர். இதில் நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோட காட்லின் ஃபைலும் நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிட்டே வரும். நம்ம டெஸ்ட் கேஸ் எதாவது ஆட் பண்ணுறதுனா நம்மளுக்கு இந்த ஃபைலில் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஜாவா ஃபைல் இது உள்ளதான். ஸோ அடுத்து ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகைன் 4 ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஃபோல்டர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே லைக் இமேஜஸ் இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு கலரோ, ஸோ நமக்கு ஸ்டைல் எதாவது வேணா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிசோர்ஸ் ஃபைலில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராவபிள் லேஅவுட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த நம்ம இங்கே மெயின் ஆக்டிவிட்டி .xml அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து நம்மளுக்கு என்ன யூசருக்கு வந்து நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதுதான் வந்து லேஅவுட் ஃபைல். ஸோ இந்த லேஅவுட் ஃபைலில் நம்ம என்ன கொடுக்குறோமோ ஸோ அது வந்து யூசருக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு பட்டன் வச்சா அந்த பட்டன் வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம என்ன வேணாலும் இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேஅவுட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஃபைலுக்கு நம்ம லேட்டராக வருவோம். ஸோ அந்த லேஅவுட் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். ஸோ இந்த ட்ராவபிளில் வந்து இமேஜஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இந்த மெப் மேப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஐகான்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மெப் மேப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும்.
ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸில் வந்து 3 ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது நம்மளுக்கு ரெக்யூர்ட் கலர் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம இங்கே அந்த கலர் ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கலருக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் நேம் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் அந்த கலருக்கு வந்து இது ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம ரெக்யூர்ட் கலர் ஆட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கலர் அப்படிங்கிற டேக்ல ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே நேமில் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் அப்படிங்கிற ஃபோல்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா strings.xml அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ரிசோர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து இப்போ ஒரு சில ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரூ அவுட் அப்ளிகேஷன் நிறைய டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே நேம் கொடுத்துட்டோம்னா நம்ம இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் போய் சேஞ்ச் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் இங்கே நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம அந்த ஆப் நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம எங்கே யூஸ் பண்ணோமோ அது வந்து எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஆப் நேம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் நேம் வந்து ஆப் நேம் அப்படிங்கிற டார்கெட்டில் இருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அகைன் காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த காட்லின் ஆப் அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு ஒரு வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் நேம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இந்த நேம் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஒரு ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு 2-3 ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்ளிகேஷனுக்கு வேறு ஏதாவது இப்போ டார்க் மோட் நைட் மோட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஸ்டைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட கஸ்டம் ஸ்டைல் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதான் ரிசோர்ஸ் ஃபோல்டர். ஸோ அடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஃபைலில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் நேம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு டேக் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம இனிஷியலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆப் நேம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் அந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ இந்த வேல்யூ ஸ்ட்ரிங்ஸில் போனீங்கன்னா ஆப் நேம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அந்த ஆப் நேம் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ @string/app name. ஸோ இந்த @string அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஃபைலில் வந்துட்டு பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதில் ஆப் நேம் அப்படிங்கிறது உள்ளே கொடுத்துருக்க அந்த நேமோட இது. ஸோ அந்த ஆப் நேம் அப்படிங்கும்போது லேபிள் வந்து நம்ம ஆப் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐகானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிப் மேப் அப்படிங்கிற ஃபோல்டர்கள் ஐசி லான்ச்சர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஐகான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தீம் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டைலில் ஆப் தீம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காமன் எல்லா ஆக்டிவிட்டிக்கு காமனாக இருக்கிறது. ஸோ த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் காமனாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நம்ம உள்ள வந்து எல்லாமே ஆக்டிவிட்டியில் தான் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டேகுக்குள்ள ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டேகுக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம இங்கே டினோட் பண்ணணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஒரு 10 ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஸோ 10 ஆக்டிவிட்டியுமே நம்ம இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு அந்த எரர் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக மெயின் ஆக்டிவிட்டி மட்டும் அப்ளிகேஷனில் இருந்துச்சு. ஸோ அந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி android.name அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டென்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கணும். அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து இந்த ஆக்டிவிட்டி தான் எனக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா ஸோ நம்ம யூசர் வந்து ஆப் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு எந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகணும், எந்த ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அது மெயின் ஆக்டிவிட்டி தான் எனக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்டென்ட் ஃபில்டருக்குள்ளே இந்த கேட்டகரி வந்து லான்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லான்ச் பண்ணோன்னே நம்மளுக்கு லான்ச் ஆகிற ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது மெயின் அப்படின்னு இது லான்ச்சர் அப்படின்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இதாக இருக்கும். ஸோ அடுத்து இதில் வேறு ஏதாவது புதுசாக எக்ஸாம்பிளுக்கு பெர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேஸில் எல்லாமே நம்ம இங்கே தான் போடுவோம். ஸோ இப்போது நம்ம மொபைல் வந்துட்டு எஸ்எம்எஸ் பெர்மிஷன் யூஸ் பண்ணோம், இல்லை இன்டர்நெட் பெர்மிஷன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கேஸில் வந்துட்டு நம்ம அந்த பெர்மிஷன் வந்து நம்ம எகைன் இங்கே தான் போடுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வெளியே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து இதெல்லாம் பெர்மிஷன் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஸோ இது ஆப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கிரேடில் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிரேடில் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உள்ள வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 ஃபைல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த கிரேடில் ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் build.gradle அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கும். ஸோ நம்ம என்டையர் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த கிரேடில் ஸ்கிரிப்ட் இந்த build.gradle வந்து காமன் ஃபைல். ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ காட்லின் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டிபெண்டன்சி வந்து த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் த்ரூ அவுட் த ப்ராஜெக்டில் வந்து என்ன டிபெண்டன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா do not place your application dependencies near they belong in the individual module build.gradle அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஒரு மாடியூல் டெவலப் பண்ணோம்னா அந்த மாடியூலுக்கு தேவையான டிபெண்டன்சி வந்து இங்கே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த build.gradle மாடியூல் ஆப் லெவல்.
ஸோ ஒரு அப்ளிகேஷன் லெவலில் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கிரேடில் ஃபைல். ஸோ இந்த கிரேடில் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் பண்ணுற கோட் வந்து நம்மளுக்கு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அந்த அந்த டாஸ்க் எல்லாமே இந்த கிரேடில் ஃபைல் தான் நம்மளுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த பில்ட் டாட் கிரேடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லெவல். ஸோ இந்த அப்ளிகேஷன் லெவலில் தான் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன். ஸோ எஸ்டிகே வெர்ஷன் என்ன இருக்கும், பில்ட் டூல் வெர்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் 23, நம்ம அங்கே முன்னாடி சூஸ் பண்ண அந்த 23 அப்படிங்கிறது. ஸோ அட்லீஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எனக்கு என்ன எஸ்டிகே வெர்ஷன் மொபைலில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். டார்கெட் எஸ்டிகே வெர்ஷன். ஸோ நியூ ஃபீச்சர்லாம் வருது. இப்போது எனக்கு 29 எஸ்டிகேல வந்துட்டு எனக்கு ஒரு புது ஃபீச்சர் விட்டுருக்காங்க. ஸோ கேமராவில் எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அந்த ஆப்ஷன் எனக்கு கவர் பண்ண அந்த மொபைலுக்குலாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே டார்கெட் எஸ்டிகே வெர்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நியூ ஃபீச்சர்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் இருந்துச்சோ அந்த அந்த பேக்வேர்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஸோ இந்த வெர்ஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். ஸோ செகண்ட் அப்டேட் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணி நம்ம அப்டேட் விடுவோம். ஸோ அப்போ அந்த கேஸில் வந்து நம்ம இந்த வெர்ஷன் நம்பர் வந்துட்டு +1 ஆர் அதுக்கு மேலே ஒரு இப்போ 1 கொடுத்துருக்கோம்னா 2 இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒரு வெர்ஷன் கோட் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கணும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதே மாதிரி வெர்ஷன் நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்குறது. ஸோ இப்போ 1.1, ஸோ மைனர் வெர்ஷனா 1.1, 1.2, ரொம்ப மைனர் வெர்ஷனா 1.1.1 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை மேஜர் வெர்ஷனா 2.0 அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே டிபெண்டன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேசிக் டிபெண்டன்சிலாம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இல்லை ஏதோ ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிபெண்டன்சி வந்து இங்கே ஆட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ரெட்ரோஃபிட் யூஸ் பண்ணோம் இல்லை கோவா லைப்ரரி யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கான தேவையான டிபெண்டன்சிலாம் வந்துட்டு நம்ம இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் அந்த டிபெண்டன்சி நேம் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த லைப்ரரி வந்து நம்ம கோடில் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேடில் ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ இதில் மற்றெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த கிரேடில் ஃபைல் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எமுலேட்டர் அப்படின்னு ஒன்று வேணும். ஸோ அந்த எமுலேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விர்ச்சுவல் டிவைஸ். ஸோ நம்ம மொபைல் மாதிரியே நம்மளுக்கு விர்ச்சுவலாக ஒரு டிவைஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து இனிஷியலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லைனா இந்த ரன்னில் போய்ட்டு நம்ம இந்த ரன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விர்ச்சுவல் டிவைஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விர்ச்சுவல் டிவைஸ் எடுத்துக்கும். ஸோ இல்லைனா நம்மளுக்கு விர்ச்சுவல் டிவைஸ் இல்லை அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க விர்ச்சுவல் டிவைஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே காட்டும். ஸோ அப்படி விர்ச்சுவல் டிவைஸ் காட்டலைன்னா இந்த ஏவிடி மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஏவிடி மேனேஜர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏவிடி மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஏவிடி மேனேஜர் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் விர்ச்சுவல் டிவைஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு அந்த டிவைஸ் இல்லை அப்படிங்கிறது காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி 2 டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 டிவைஸ் பார்த்தீங்கன்னா Nexus 5 API வந்து 23, இது API 26 இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன டார்கெட் சப்போர்ட் பண்ணுது அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே எந்த டிவைஸுமே இல்லைன்னா இங்கே எதுவுமே காட்டாது. ஸோ அந்த டைமில் கிரியேட் நியூ விர்ச்சுவல் டிவைஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம என்ன விர்ச்சுவல் டிவைஸ் என்ன ஃபீச்சரோட வேணுமோ நம்ம இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த Nexus 5 பிக்சல்ட் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட்வேர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த விர்ச்சுவல் டிவைஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த விர்ச்சுவல் டிவைஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் டிவைஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ அந்த விர்ச்சுவல் டிவைஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆப் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ எனக்கு ஆல்ரெடி விர்ச்சுவல் டிவைஸ் வந்து இந்த Nexus 5 அப்படிங்கிற செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரன் கொடுத்தங்காட்டி அந்த Nexus 5 ரன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அந்த கிரேடில் பில்டு, ஸோ நம்ம இங்கே பார்த்து அந்த கிரேடில் பில்டு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நம்மளுக்கு APK ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த APK அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாகவே அந்த APKவாக தான் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த APK ஃபைல் வந்து அந்த எமுலேட்டரில் இன்ஸ்டால் ஆகிட்டு நமக்கு அந்த APK ஃபைல் ரன் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த எமுலேட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எமுலேட்டர் தான் எமுலேட்டர் ரன் பண்ணோன்னே இந்த எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிரேடில் ஒன்ஸ் இந்த கிரேடில் பில்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மொபைலில் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் டிவைஸில் வந்து நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது நம்ம இந்த டிஃபால்ட்டாக நம்ம மெயின் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லான்ச்சர் ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆகும். ஸோ இந்த XML ஃபைலில் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த XML ஃபைலில் நம்ம டிசைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த XML இந்த ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம இந்த Kotlin ஃபைலில் தான் கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு 2 ஃபைல் தான் இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஒன்று, Kotlin ஃபைல் ஒன்று வச்சுருக்கோம். அந்த Kotlin ஃபைலில் நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ ஜஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு
டெக்ஸ்ட் வியூ மட்டும் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த டிவைஸ் ஆன்லைனில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப் வந்து நம்மளுக்கு இங்கே விர்ச்சுவல் டிவைஸில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வேறு ஏதாவது 2 ஆப்பை டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்லின் ஃபர்ஸ்ட் ஆப் நேம் வந்து டிஃபால்ட்டாக மேலே இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த டிஃபால்ட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்குறது. ஸோ நம்மளுக்கு இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ண டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வேறு எந்த ஆக்ஷன் நம்மளுக்கு நடக்கல. ஸோ ஜாவா ஃபைலில் நம்ம இந்த காட்லின் ஃபைலில் நம்ம எந்த கண்டிஷன் வேணும் நம்ம ப்ளேஸ் பண்ணல. ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த காட்லின் ஃபைலில் நம்ம என்னெல்லாம் ஆக்ஷன் சூஸ் பண்ணுறோமோ ப்ளேஸ் பண்ணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி ரன் பண்ணுறது. ஸோ பேசிக்காக என்ன ஸ்ட்ரக்சர் என்ன ஹைராக்கி இருக்குது அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒரு பேசிக் சிம்பிள் காம்பனன்ட்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, விட்ஜெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.